ஆனால் இப்போ கூட என்ன பண்ணுறோம், அண்ணா ஜெயிச்சாரு, அண்ணா ஜெயிச்சாரு. எப்படி சும்மாவா ஜெயிச்சாரு? தெரு தெருவா போய் பேசினாரு. தன்னோட தம்பியை வளரணும்னு விட்டு வேடிக்கை பார்த்தாரு. அந்த தைரியம் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானுக்கு இருக்கு. ஆனால் அவர்கிட்ட ஒரு பிரச்சனை, அவரையும் நம்ம சொல்லணும்ல, அவர் எல்லாம் கரெக்டுன்ற மாதிரி போயிட்டா அப்போ நான் என் வேலையில் தப்பாயிடுவேன்ல. தான் ஒண்டி நல்லா இருக்கணும். நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற தம்பி கார்த்தி, அதே மாதிரி சாட்டை துருமுருகன் போன்றவர்கள் இங்கே பேசுறது நல்லா இருக்குல்ல, இவர்கள் போய் சட்டமன்றம் பேசினா என்ன குறைக்குதா இல்லை குறையுதா, என்ன பிரச்சனை? அதை ஒரு நாளும் நினைக்கிறது. அப்படின்னு தினேஷ் சூசகமாக கேட்குறாரு, ஜெயிச்சா வெற்றி, தோற்றா பயிற்சின்றீங்களே, எத்தனை வருஷம்னா தெரில. கம்பராயணமான பேர் பெருசாக போயிட்டே இருக்கும்போது அண்ணன் 2% வாங்கி வர வேலைக்கு ஒன்று நான் யதார்த்தத்தை பேசுகிறேன். மூன்றாவது பெரிய கட்சியாக நான் தமிழர் கட்சியை சொல்கிறேன். ஆனால் இதே பாட்டு பாடிக்கிட்டு இருந்தா மூன்றாவது பெரிய கட்சியாக நீங்கள் இருக்க மாட்டீங்க. தாவேக்கா முந்துது. யதார்த்தத்தை பேசணும். சும்மா கொள்கையை பேசிட்டு தமிழ் தாய் குச்ச குரலை பேசிட்டு 2 திருக்குறள் சொல்லிட்டு அது கிடையாது. ஏதாவது கல நிலவரத்துக்கு வரும். 10 வருஷம் இருந்தீங்க, தனியாக பார்த்தீங்க, கம்பு சுற்றுனீங்க, எல்லாம் சுற்றுனீங்க, அங்கீகாரம் கட்சிது, விவசாயி சின்ன கட்சிது. இதையே போனீங்கன்னா ஆமை வென்ற கதை பழைய கதை. இன்னைக்கு எல்லாம் ரீல்ஸ் ப்ரோ, வைபு ப்ரோன்னு சொல்லிட்டு பாட்டு போட்டு டான்ஸ் ஆடி போட்டு மற்றவங்களை நாமத்தை போட்டு போயிடுவாங்க.